ஆகஸ்ட் 24 தமிழகத்தில் ஆவின் பால் படிப்படியாக குறைஞ்சி போயிடும். பிச்சைக்காரனுக்கே நாங்கள் போடுறது வந்து 5 ரூபா 10 ரூபா நாங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அது மாதிரி நினச்சிக்கிட்டு எங்களை வந்து வகுத்தில் அடிச்சிட்டிங்க. ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு பாலை விற்கிறதுக்குலாம் இடம் இருக்குது. அதே 45 ரூபாய்க்கு டெல்லிக்கு நாங்கள் பால் வாங்கி அனுப்புவோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை முடிவு பண்ணிக்க வேண்டியது அரசாங்கம் தான். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பால் விலை ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற மாநிலங்களெல்லாம் 45 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது பால் கொள்முதல் விலை. விற்பனை விலையும் அந்த கொள்முதல் விலைக்கு தகுந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் விலையை ஏற்றி தான் விற்கிறாங்க. தமிழகத்தில் மெட்ராஸுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் லிட்டர் பால் தேவை. நம்ம ஆவினில் கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறோம்? 15 லட்சம் லிட்டர் தான் பால் கொடுக்குறோம். மிச்சம் 35 லட்சம் லிட்டர் பாலை வெளி மாநிலங்களில் இருக்கிற வியாபாரிகள், தனியார் கம்பெனிகள் எல்லாம் தமிழகத்தில் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. 45 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. இப்படி கொள்முதல் பண்ணி கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? எல்லா பாலையுமே சென்னையில் தான் வைக்கிறாங்க. சென்னையிலேருந்து வெளியே போகல. ஆனால் ஆவினுக்கு பால் ஊற்றுற பால் உற்பத்தியாளர்களுக்கு மட்டும் கொள்முதல் விலை ஏறாமல் இருக்கிற காரணத்தினால அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு விற்பனை விலையை ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அரசியல்வாதிங்க வாங்கி குடிக்கிற நுகர்வோருக்கு எவ்வளோங்க 30 இருக்குது. ஆவின் பாலுக்கும் ப்ரைவேட்டு பாலுக்கும் விற்பனை விலை 30 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த நிலையில் ஆவினுக்கு பால் ஊற்றுறவங்க மட்டும் இலவசமாக கொண்டாந்து பால் ஊற்றணும்னு நினச்சா அது இனி நடக்காது. இவ்வளோ நாளாக எல்லா கவர்மெண்ட்டும் என்ன சொன்னாங்க? அமுல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி உற்பத்தியாளர்களே அமுலை தேடி போகிற நிலமை தமிழ்நாடு அரசும் ஆவின் நிர்வாகமும் உருவாக்கி விட்டுருச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் பாலை எங்களுக்கு விற்றுக்க தெரியும். எங்களால் கொண்டு டவுனில் இல்லை டெல்லி வரைக்கும் எங்களுக்கு பாலை கொண்டு போக முடியும். அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி இதை பயன்படுத்துவதா வேணாமான்னு தமிழ்நாடு அரசும் ஆவின் நிர்வாகமும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு பாலை விற்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது. பால் உற்பத்தியாளர் வந்து நேரடியாகவே இன்றைக்கி சங்கத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்கன்னா ப்ரைவேட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட போகிறாங்க. ஆனால் நாங்கள் ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட போக விட மாட்டோம். அதே 45 ரூபாய்க்கு டெல்லிக்கு நாங்கள் பால் வாங்கி அனுப்புவோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை முடிவு பண்ணிக்க வேண்டியது அரசாங்கம் தான். இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு தருது? நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 32 ரூபா இன்றைக்கி ரேட்டு வரைக்கும் 32 + 3 35 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கிராம சங்கங்களுக்கு. நேற்று அவர் 41 ரூபான்னு அறிவிச்சிருக்காரு. 41 ரூபான்னா அரசு மானியம் 3 ரூபா, அது 5 ரூபாய் ஆக்கியிருக்காரு. அது 2 மாதம் கழித்து வரும். உற்பத்தியாளருக்கு வந்து அது ஒரு தொகையாக தெரியல. பால் காசோடு சேர்த்து கொடுத்தா அது ஒரு 3 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி எதையுமே வந்து ஆவின் நிர்வாகம் கைவிட்டுருச்சு எங்களை. அமுல் எவ்வளோ தருது? அமுல் வந்து 45 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அமுலுக்கு போக அது ரெடி ஆகிட்டோம். கம்பெனி ஆகிட்டுங்கள போக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆகஸ்ட் 24 தமிழகத்தில் ஆவின் பால் படிப்படியாக குறைஞ்சி போயிடும். பொதுமக்களுக்கு பால் தட்டுப்பாடு வரும். அதே சமயத்தில் ப்ரைவேட் கம்பெனிங்கெல்லாம் நல்ல விலை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த பாலை. நாங்கள் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கலிங்கமடையான்பட்டி ஒரு கிராமத்தில் இருந்து வசிக்கிறோங்க சார். எங்களுக்கு வந்து மாட்டுப்பண்ணையில் வந்து மாடு தான் தொழில். விவசாயம் வேறு விவசாயம்லாம் கிடையாதுங்க சார். மாடை வச்சு தான் வந்து நாங்கள் தொழில் பண்ணுறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, மகளிர் குழுவில் கடன் வாங்குறது, கடன் கட்டுறது எல்லாமே அதுதான் சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து பால் விலை வந்து ஏற்றுறேன்னு சொல்லி அறிவிச்சிங்க. எப்படி அறிவிச்சிங்கன்னா வந்து 44 ரூபா லிட்டருக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்க. சரிங்களா? தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து இப்போ வந்து 1 ரூபா ஒரு பிச்சைக்கார காசு வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க. எங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி. நாங்களே ஒரு கிராமத்தில் வந்து வசிக்கிறோம்னா வந்து நாங்கள் பிச்சைக்காரனுக்கே நாங்கள் போடுறது வந்து 5 ரூபா 10 ரூபா நாங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் பிச்சை போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து அது மாதிரி நினச்சிக்கிட்டு எங்களை வந்து வகுத்தில் அடிச்சிட்டிங்க. எங்களுக்கு மனம் நொந்து மனம் உடஞ்சி போயிடுச்சுங்க சார். என்னையாட்டா வந்து கோடி பேர் திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் பால் பண்ணையில் பால் ஊற்றி தான் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரி வந்து எங்களுக்காக மாடு பிடிங்கம்மா, நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், நீங்கள் நல்லது செய்யலாம் அப்படின்னு எங்கள் செக்ரட்டரி வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ வற்புறுத்தி நீங்கள் வந்து பால் வந்து நீங்களே கறங்க, அடுத்தவங்கள பால்காரெல்லாம் விட வேணாம், நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பிடிங்க, இதுதான் வாழ்க்கை, நம்ம ஊருக்கு விவசாயம் வந்து சரியில்லை, நம்ம வந்து கொள்முதல் வந்து மாடு தான், மாட்டு தட்டை தான், தீவனம் தான், தீவன புல்லு தான், நீங்கள் இதை வந்து செய்யுங்க
குறைங்கன்னு சொல்லவும் நாங்கள் வந்து ஒரு 10 மாடு இல்லை ஒரு சின்ன விவசாயம் இருந்தால் ஒரு 2 மாடு 3 மாடு வச்சு எல்லாத்தையும் வந்து மகளிர் மன்றத்தில் எல்லாத்தையும் பிடிக்க வச்சு லோனு வாங்கி அங்கே இந்த பேங்கில் வந்து நாங்கள் லோன் வாங்கி கொடுத்து செக்ரட்டரி வந்து சொசைட்டி மூலியமாகவும் லோன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கடனை உடனே வாங்கி நாங்கள் எல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நான் 1 ரூபா நான் வந்து செலவு இல்லாத நான் சிஎம்மாக ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க கையை தூக்குறாங்க. ரைட்டு, 1 ரூபா வந்து சிஎம் சார் வந்து 1 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து இல்லாத வந்துட்டீங்க. இன்றைக்கி அந்த 1 ரூபாயை எங்களை பிச்சை போட்டு வந்து எங்களை எவ்வளவோ நீங்கள் இறக்கி விட்டீங்க. நீங்கள் எவ்வளோ நல்லது செய்வீங்க, என்ன செய்வீங்க, ஏது செய்வீங்கன்னு நாங்கள் வந்து பொம்பளைங்க பிள்ளைங்க நிறைய பேர்த்து வயசானவங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பால் பண்ணையில் இருக்கிறோம், இப்படிலாம் செய்வார் மாற்றம் வரட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து நிறையா பேர்த்த வந்து நாங்களும் வந்து ஒரு சுய உதவி குழுவில் மகளிர் மன்றத்தில் எல்லாம் சொல்லி குட்டை வேலையிலையோ ஒரு கிராமத்து காட்டு வேலைக்கு போனாலும் களை வெட்ட போனாலும் எங்கே போனாலும் நாங்கள் வந்து எல்லாம் சொல்லி நாங்கள் உங்களை சிஎம்மாக உட்கார வச்சோம். நீங்கள் வந்து எங்கள் வகுத்தில் வந்து 40 நீங்கள் அறிவித்ததை வந்து என்ன சொல்லி தேர்தல் அறிக்கையில் விட்டீங்க, 44 ரூபான்னு சொல்லி தான் நீங்கள் அறிவிச்சிங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் வகுத்தில் மண் அடிச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் 1 ரூபா நீங்கள் ஏற்று எங்களை வந்து கொச்சப்படுத்திட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அப்போ வந்து கேட்குறவங்கக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியல. நீ குழுவில் வந்து ஒரு பணம் எடுத்து கொடுக்குற, பேன் கார்டை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்பிக்கையாக நாங்கள் வந்து செஞ்சோம். நீங்கள் வந்து 1 ரூபா நீங்கள் ஏற்றக்கூடாது, லிட்டருக்கு எங்களுக்கு 50 ரூபா எங்களுக்கு காசு ஏற்றி ஆகணும். சரியா? இல்லை அப்படின்னா வந்து 25, 24, 27க்குள்ளே நாங்கள் தகுந்த நடவடிக்கை நாங்கள் மக்களை வச்சு ஏற்பாடு பண்ணுவோம். கிராமம் தான் கொள்முதல் வந்து நாங்கள் பண்ணித்தான் ஆகணும். இல்லையா நாங்கள் தனியாருக்கு நாங்கள் ஆவின் எல்லாமே சேர்ந்து மக்கள் சேர்ந்து கிராமத்தில் தனியாருக்கு நாங்கள் இப்போ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தனியாருக்கு நாங்கள் ஊற்றிக்கிறோம்.